சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவின் 53வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் சிறப்பு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமாஜ்வாடி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் டெல்டா எஸ். விஜயன், சமாஜ்வாடி கட்சியின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார், சமாஜ்வாடி கட்சியின் தமிழ்நாடு மாநில பொருளாளர் கோமதி வித்யாலயா, தாளாளருமான எஸ்.கே. கலியராஜ் அவர்களால் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேசியவாத ஜனசக்தி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் ஏ. கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இந்தியாவினுடைய எழுச்சி நாயகன் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய 53வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ஒரு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சி மிக சீரோடும் சிறப்பாக எங்களுடைய மாநில பொருளாளர் கலிராஜ் யாதவ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதற்கு சென்னையிலிருந்து மாநில பொறுப்பாளர், மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அண்ணன் எம். ரவிக்குமார் அவர்கள் வரி தந்திருக்கின்றார்கள். மற்றும் எங்களுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த, இந்தியா கூட்டணி ஒன்றே இருக்கின்ற காங்கிரஸ் பிரமுகர் அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். மற்றும் தேமுதிகவிலிருந்து இளைஞரணி பொறுப்பில் இருக்கின்ற நண்பர்கள் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். ஜனசக்தி போன்ற இயக்கத்திலிருந்து அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார்கள். இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மிக வெற்றி வாகை சூட இருக்கின்ற அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடும் இந்த தருணத்திலே அனைத்து மக்களும் ஆதரவு தந்து இந்த அன்னதானத்தை பெற்று ஆதரவு நல்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்களது தலைவர் சமாஜ்வாடி கட்சியின் தேசிய தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களின் 53வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு சமாஜ்வாடி கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா கட்சியிலையும் பேசக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம் சொல்றாங்க. பட் ஆனால் எங்க கட்சி பேரே சமத்துவ கட்சி. அதனால சமாஜ்வாடி கட்சி அப்படின்றது சமத்துவ கட்சி. சமத்துவம் தான் எங்களோட குறிக்கோள், கொள்கை எல்லாமே. எங்களது கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே அந்த கட்சிக்கு இருக்கும். அதே சமயத்தில் இப்போ முதலமைச்சராக முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பி விஜய் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நேர்மையாக நடப்போம், யாரிடமும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று சொல்வதையெல்லாம் விட்டுவிட்டு லஞ்சம் கொடுத்தோம் சொல்வர்களை தூக்கி ஃபர்ஸ்ட் உள்ளே போட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளி கல்லூரிகளின் அசோசியேஷன்ல பேசினாங்க. அவர்களிடம் நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் லஞ்சம் கொடுத்தார்கள் என்று 10 முதலில் லிஸ்ட் வாங்க வேண்டும். யார் யார் கொடுத்தார்கள், எந்த அசோசியேஷன் லீடர்கள் சொன்னாங்களோ அவர்களை ஃபர்ஸ்ட் தூக்கி உள்ளப்பட வேண்டும். இந்த மாதிரி லஞ்சம் யாரு கொடுக்கதான் சொல்றாங்களோ அவங்கள தூக்கி உள்ள போட்டாலும் இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதனால தம்பி விஜய் இமிடியட்டா அதை ஆக்ஷன் எடுக்க வேண்டும் சொல்கிறோம். 2வது, ஒரு மினிஸ்டர் அவருடைய பழைய காலத்துல அவர் செஞ்ச தப்பெல்லாம் இப்போது வீடியோ வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா என்பதை இமிடியட்டா தம்பி விஜய் அவர்கள் விளக்கம் தெரிவிக்க வேண்டும்.
அதனால எங்கள் கூட்டணியோட திராவிட முன்னேற்ற கழகம் பழைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக தான் நடைபெற்று வந்தது. ஆனாலும் ஒரு சில தவறுகளை இப்போது சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிவர்த்தி செய்துவிட்டு நல்ல ஆட்சி புரிய வேண்டும். எங்களது கட்சி மேலும் வளர்வதற்கு எங்களது பொருளாளர் மற்றும் தலைவர் அவர்கள், தேசிய முற்போக்கு தலைவர் கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர், ஜனசக்தி மோர்ச்சாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் உறுதியாக இருந்து தமிழ்நாட்டின் நல்லதொரு ஆட்சிக்கு வழிபுரிவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்தநாள் காணும் இந்தியாவின் அடுத்த பிரதமர் பதவியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மாநில தலைவர் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தேசிய ஜனசக்தி கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரக்கூடிய காலங்கள் எங்கள் சார் சொன்னார், பொதுச்செயலாளர் சார், சமாஜ்வாதி கட்சின்றது எல்லாமே சமத்துவமாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயருக்கு இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து இருக்காங்க. ஏன்னா அகிலேஷ் யாதவ்ன்றது ஒரு சிறப்பான ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம். அந்த உத்தரப்பிரதேசத்தில் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர். அவருடைய தலைமைகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் இது பண்ணுற போது இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக இருக்கார். இப்போ 53 வயசு தான் ஆகுது. அவரெல்லாம் ஒரு பிரதமர் பதவிக்கு வரும்போது இங்கே அடித்தட்டு மக்களுடைய நல்லா செய்வார் அவர். அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்களாம் ஒரு இளைஞர்கள். அவர் பின்னாடி இன்னைக்கு சாதி மத இனபேதமின்றி இந்த மனித நேயத்தோடு சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய அவர் இன்னும் மேலும் நோய் நொடியின்றி வாழணும். வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய காலமாக தான் இருக்கும். அதுக்கு ஒன்றிணைந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணியாற்றுறதுக்கு இருக்கோம். வாழ்த்துக்கள். அவர் பிரதமர் ஆகணும், அதுதான் எங்களுடைய கனவாக இருக்கு. நன்றி. வருங்கால பிரதான மந்திரி இந்த அகிலேஷ் யாதவ் என்பவர் உத்தரப்பிரதேசத்திலே வலிமை மிக்க சமாஜ்வாதி கட்சியின் தலைவர். சமாஜ்வாதி கட்சி அப்படின்னு நாம் ஏற்கனவே என்னுடைய நெருங்கிய நண்பர் கலியராஜ் அவர்கள் இன்னைக்குதான் பேசுவாரு. ஆனா நான் அப்படியே கடந்து போயிடுவோம். இன்னைக்கு தான் என்னன்னு தெரியல, அவரை நம்ம இது பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்கோம். இந்த கட்சியில இணைந்து தேர்தல் சமயத்துல அந்த கட்சிக்காக அகிலேஷ் யாதவுக்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அவர்களுக்காகவும் அந்த கட்சியினுடைய பயணம் செய்து அகிலேஷ் யாதவ் அவர்களை பிரதம மந்திரியாக ஆக்குவது என்று இந்த தேசியவாத ஜனசக்தி கட்சியின் பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக எங்களையும் சேர்த்து கொண்டு எங்களையும் கலந்து ஆலோசித்தால் நான் அவர்களுக்காக பாடுபடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.